இவர் தான் என்னுடைய 5வது வரைக்கும் சத்துணவு எனக்கு ஊர் தாத்தா. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாரும் படித்து முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் பொருங்க. இன்னொருத்தருக்கு வாய்ப்பாடு அடிச்சுதானே படிக்க வச்சுருங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து சத்துணவு ஆக்கி போகிறது மட்டும் அவருடைய வேலை இல்லை, எங்களை படிக்க வச்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பார்த்து 40 ஆண்டு காலம். அதில் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே மிக சிறப்பான ஒரு ஆசிரியர், சத்துணவு ஆசிரியர்லாம் சொல்ல முடியாது. சொல்லுங்க. நாங்கள் வந்து சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பாக கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 3, 4, 5 சாலை மறியல் பண்ணோம்ப்பா. 3 நாள் சாலை மறியலுக்கு அடுத்து இப்போ நேற்று இருந்து 6, 7 அப்படி தொடர்ச்சியாக அரசு வந்து இந்த கோரிக்கை ஒரு 19 கோரிக்கை. முதல் கோரிக்கை வந்து தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக தேர்தல் அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்தா நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்க, எனக்கு ஓட்டு போட்டு கேன்வாஸ் பண்ணி நீங்களும் பொதுமக்களை கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு 100 நாள்லேயும் காலமுறை ஊதியம் கொடுப்பேன், பணிக்கூட கொடுப்பேன், குறைஞ்சபட்ச கண்ணியமான ஓய்வூதியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். வந்து 4.25 வருஷமாக ஒரு வருஷம் விட்டு கிட்டத்தட்ட தொடர்ந்து போராடிட்டு வர்றான். இப்போ அதை பற்றி வந்து முதலமைச்சர் கண்டுக்கிறவே இல்லை. இப்போ நாங்கள் வந்து 2000 ரூபா தான் பென்ஷன் கொடுக்குறாங்க. 1/10/2017 2 ரூபா தான் பென்ஷன். 7வது ஊதிய குழுவில் எல்லாருக்குமே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற பென்ஷனில் 2.5-7 காரனில் பெருக்கி பென்ஷன் கொடுத்தாங்க ஓய்வூதியருக்கும் பணியில் இருக்கவங்களுக்கும். ஆனால் சத்துணவு ஊழியருக்கு மட்டும் அந்த 2.5 காரனில் பெருக்காமல் வெறும் 500 ரூபா, 1500, 500 கொடுத்து 2000 மொத்தம் 8-9 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. இவர் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சரான இப்போ நான் பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னதை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டோம். நாங்கள் ஓட்டு போடுறதோட எங்கள் குடும்பத்தை ஓட்டு தெரிஞ்சவங்களாம் ஓட்டு இவர் ஆட்சிக்கே வர முடியாது, முதலமைச்சரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளாம் ஜாதகர்கள்லாம் சொல்லும்போது இவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கணும். அப்படி கட்டமே சரியில்லைன்னு சொன்ன முதலமைச்சர் வர முடியாதுன்னு சொன்னவர் நாங்கள் ஓட்டு போட்டதுனால முதலமைச்சராக வந்தவர். 4 வருஷமாக கேட்டுட்டு எந்த அசைவும் இல்லை. இப்போ அதை 2000 ரூபா பென்ஷனை 3000 ரூபா 1000 ரூபா மட்டும் கூட்டிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கிராமப்புறத்தில் குடும்ப ரேஷன் கார்டு வச்சுருக்கிற குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. அதே மாதிரி முதியோர் ஓய்வூதியம் அவங்களுக்கு 1200 ரூபா கொடுக்குறாரு. கோயில் பூசாரிகளுக்கு 4000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி காவல்துறையில் வேலை பார்த்து மோப்ப சக்தி அந்த மோப்ப நாய்க்கு 9000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் கடந்த 40 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்த சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கும் ஒரு பென்ஷனை நாங்கள் ஒரு 50,000, 30,000, 40, 50 கேட்கல, வெறும் 6750 அகவலப்படியோடு கேட்குறோம். இப்போ எதுக்காக கேட்குறோம்னா எங்களை மாதிரி வருவாய் கிராம ஊழியர்கள் தலையாரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக 6750 ப்ளஸ் டிஏ கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எங்களை காட்டிலும் கல்வி தரத்தில் கம்மி, குறைஞ்சபட்சம் 5வது படித்தவங்க, படிப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு 6750 கொடுக்குறாங்க. நாங்கள் குறைஞ்சபட்சம் பழைய SSLC, +2, டிகிரி எல்லாம் படித்து 40 வருஷம் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற 6750 கேட்டால் 2000க்கு மேலே கொடுக்காம இப்போ போன மாதம் 24ஆம் தேதி 3000, 3400 கொடுக்குறாரு. ஒரு 2 பேர் கணவன் மனைவி ஒரு வாழணும்னா ஒரு 2000 ரூபாயில் இப்படி பிழைக்க முடியும். ஒரு கேஸ் வாங்கணும், ஒரு அரிசி வாங்கணும், அதுக்கான சமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணணும். 2000 ரூபாயில் முதலமைச்சர் குடும்பம் ஒரு மாதத்தில் அது கணவன் மனைவி மட்டும் 2000 ரூபாய்க்குள்ள உயிர் வாழ முடியுமா? அவங்க வாழ்ந்து காட்டிட்டா நாங்கள் அந்த 2000 ரூபாயில் வாழ்ந்துட முடியும். அவங்களுக்கு மட்டும் பல லட்சமும் பல ஆயிரங்களை செலவழித்து குடும்பம் நடத்தும்போது 40 வருஷம் வேலை பார்த்த இந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு 2000 ரூபா பென்ஷன் இப்போ கடுமையான போராட்டத்தில் அது 3000-3400 ரூபா கொடுக்குறாரு. அதே மாதிரி எங்களுக்கு 7வது பே பென்ஷனில்
காலமுறை ஊதியம் கூட நாங்களும் படித்தவங்க அப்படி கேட்கும்போது காலமுறையில் கொடுக்கல. இப்போ 21 தேர்தலில் நான் தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் 4.25 வருஷம் ஆனாலும் அதை கொடுக்க மறுக்கிறாரு. அடுத்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் சென்னை 30ஆம் தேதி சென்னையில் ஒரு பெரிய மறியல், ஒரு பேரணி மறியல் நடக்கும்போது உங்களுக்கு பே கமிஷனில் அடுத்த பே கமிஷனில் உங்களுக்கு காரமான ஊதியம் கொடுக்குறேன்னு சொல்கிற வாயில் சொல்கிறாரு அதிகாரிகள். எங்களுக்கு அது எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு பே கமிஷனில் உங்களை வந்து காலமுறையில் கொடுப்பேன்னு சொல்லி அவர் அதை எங்களுக்கு ஒரு உத்தரவாதமாக கொடுக்கணும். காலமுறை ஊதியம் குறைஞ்சபட்ச பென்ஷன் இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு விலைவாசிக்கு 6,750 ப்ளஸ் அகவலைப்படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை அகவலைப்படி கொடுக்குறாங்க. அந்த படியை கொடுக்குறாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் பென்ஷன் குறைஞ்சபட்சம் 30,000 40,000 50,000 ஆகிட்டு இருக்காங்க. போன மாதம் 3ஆம் தேதி கூட அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு உத்தரவாத பென்ஷன் சொல்கிறத இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தில் 50% உத்தரவாத பென்ஷன் சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. உத்தரவாத பென்ஷன்ங்கிறது குறைஞ்சபட்சம் 30,000 70,000 வரைக்கும் வாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது. அதே பென்ஷன் எங்களுக்கு 6,750 கேட்குறோம். ஒரு 50,000 30,000 நாங்கள் கேட்கல. அதை வந்து அதை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் மறியல் பண்ணணும். அடுத்த கட்ட போராட்டம் இப்போ காத்திருப்பு போராட்டம். எங்களுக்கு இப்போ அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கு. அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. எங்களுக்கு முறையான கண்ணியமாக வாழ்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவி ஒரு 6,750 டிஏவா கொடுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். பணியில் இருக்கவங்களுக்கு காலமுறை ஊதியத்தை உடனடியாக அறிவிக்கணும். அதுக்கு அந்த இதுதான் கோரிக்கை. ஏற்கனவே சத்துணவு திட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பதவி உயர்வுலாம் கிடையாது. அதனால என்ன செய்கிறோம், அரசில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது. அந்த இதில் 10 வருஷம் சத்துணவு அங்கன்வாடி ஊழியராக வேலை செஞ்சவங்கள 10 வருஷம் முடித்த உடனே அரசு இந்த 3.5 லட்சம் காலிப்படத்தில் ஒரு 50% எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து 10 வருஷம் சத்துணவு அதுக்கடுத்து அரசு துறையில் ஒரு பதவி உயர்வு கொடுத்தா நாங்களும் அரசு ஊழியர் மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். பென்ஷன் குறைஞ்சபட்ச பென்ஷனை உத்தரவாத பென்ஷனை கூட வாங்கலாம். இதெல்லாம் வந்து தமிழக அரசு தேர்தல் 2021 தேர்தல் வாக்கு சொன்னதை இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமல் அடுத்து 2026 தேர்தலில் அடுத்து சந்திக்கிறதுக்கான பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் அறிவித்தார். அதனால இந்த முதலமைச்சரை இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பட்ஜெட் கூட அறிவிக்கணும்னு சொல்லி இந்த இதில் இந்த காத்திருப்பு போராட்டங்களாக தெரிவித்துக்கிட்டோம். இந்த காத்திருப்பு போராட்டம் 38 மாவட்டத்துக்குள்ளேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அதனால் எங்களுக்கு இந்த முதலமைச்சர் பட்ஜெட்டுக்குள்ள அறிவிக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குற வரைக்கும் போராட்டம் தொடரும். ஐஎம் பாலகிருஷ்ணன், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம்.